இங்க ஒரு அழகான பொண்ணு தன்னுடைய தோல் எல்லாமே சுருங்கி போய் இப்ப வயசான தோற்றத்துக்கும் மாறிடுறா. இதை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. தென் இந்த பொண்ணையுமே துரத்திட்டு பின்னாடியோ ஓடிட்டு இருக்காங்க. தென் இந்த பொண்ணுமே குடுகுடுன்னு ஓடி வரா. பார்த்தா இங்க ஒரு பையன் நிக்கிறான். எப்படியோ அவனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. தென் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டதுனால அந்த டாக்டர்ஸ் யாருமே அவங்களை கவனிக்கவும் இல்லை, கண்டும் பிடிக்கல. தென் அந்த பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி வந்து ஒரு ரூம்ல இருக்கிற பெட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்ப அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. தென் அவங்களும் வந்து பிளாங்கெட் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இந்த யங்கான பொண்ணு இருக்கிறா. இதை பார்த்த இந்த பொண்ணுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டா. என்ன நம்ம உடம்புல இப்படி நடக்குதுன்னு. இதுக்கப்புறம் என்ன இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ஒரு இன்டர்வியூக்காக ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு போறாங்க. இந்த கம்பெனி வேற யாரோடதும் கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டல் அவளுக்கு ஹெல்ப் பண்ண பையனுடைய கம்பெனி தான். தென் இந்த பையனும் அங்க வரான். அந்த அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்க்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கிறா. பட் அந்த பையனுக்கு இந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாம அங்க இருந்து போயிடுறான். அப்படியே இந்த பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா லிஃப்ட்டுக்குள்ள போன உடனே அவங்க ஸ்கின் டோன் எல்லாமே மாறி திரும்பவும் வயசான தோற்றத்துக்கே மாறிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா இன்டர்வியூக்கும் போயிடுறாங்க. இன்டர்வியூல இந்த ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணு இவங்க ஓல்டானவங்க கூட மதிக்காம ரொம்பவே ஹார்ஷா பேசிடுறா. இந்த பர்சனல் செக்ரட்டரி வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு, உங்களுடைய வயசுக்கு நீங்க வீட்டில் இருக்க வேண்டிய ஆள், இங்கெல்லாம் வந்து வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுறா. தென் இந்த பொண்ணுமே அந்த பொண்ணை ரோல் நல்லாவே பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. தென் இந்த பையனுடைய அம்மாவும் வந்துட்டு ஒவ்வொருத்தரையா பர்சனல் செக்ரட்டரி இன்டர்வியூக்கு எடுத்துட்டு இருக்காங்க. தென் அவங்களுக்கு அங்க இருக்கிற யாரையுமே பிடிக்கல, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியா இந்த அம்மாவையும் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. தென் இவங்களுமே பர்சனல் செக்ரட்டரி வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தன்னுடைய வேலையில ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. நைட்டு 12 மணி ஆகும்போது கூட ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த சிஇஓவுமே வந்துட்டு லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டு இனிமே நீங்க வேலை பார்க்க வேணாம், எதா இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்களையும் அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறான். சரி இவங்களுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி உள்ள வந்தா கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுடைய ஸ்கின் டோன் எல்லாமே பழையபடி மாறி திரும்பவும் யங்கான பொண்ணா மாறிடுறாங்க. தென் சடனா இந்த விஷயத்த சிஇஓவும் உள்ள வந்து பாத்துறான். எங்க அந்த லேடி எங்க போனாங்க, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு.